ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த பிக் சைஸ் ஜாஸ்மின் நாட் பூஜா பேஸ்கெட்டுக்கு மேட்சிங்கான ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு. இந்த ஹேண்டில் வந்துட்டு ஆம்லா நாட்டில் போட்டிருப்பேன், ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருப்பேன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போது இந்த சூப்பரான ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூஜா பேஸ்கெட்டுக்கு வந்துட்டு பாட்டத்தில் நான் ஆம்லா நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இந்த பேஸ்கெட்டுக்கு ஆம்லா நாட்டில் ஹேண்டில் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் பேஸ்கெட். இப்போ நம்ம இந்த ஹேண்டில் எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஹேண்டில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். 2 ஒயர் 11 அடி 11 அடியில் கட் பண்ணிக்கோங்க. 3 ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் போட போகிறோம். 3வது ஒயர் வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட போகிறோம். இந்த 11 அடி கட் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்டில் வந்துட்டு ஒரு அடிக்கு கொஞ்சம் 2 நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஒரு அடி ப்ளஸ் 2 நாட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஹைட் அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 11 அடி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை 2 ஒயரை இதுக்குள்ளே இப்படி சொருகி வச்சுருக்கேன் பாருங்கள். சொருகிட்டு ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் வரும். இது ரன்னிங் ஒயர். உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக ஒயிட் கலரில் நான் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே இப்படி சொருகிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளியே எடுத்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, 11 அடி கட் பண்ணோம். இந்த பக்கம் பாதி ஒயர் இருக்கும் 11 அடியில் 5.5 அடி. 5.5 அடிக்கு இந்த ரன்னிங் ஒயரை இந்த ஒன் சைடு விட்டுக்கலாம். ஒன் சைடு வந்துட்டு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இந்த பக்கம் வந்துட்டு 5.5 அடி இருக்குது. இந்த பக்கம் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து நம்ம ஆம்லா நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. 2வது ஒயர், இது 3வது ஒயர் டைட்டாகவே வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயரை சும்மா மேலே வச்சுக்கோங்க. இது 2வது ஒயர், ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போகணும். இது 3வது ஒயர், 2 லூப்புக்குள்ளாரையும் போகணும். இப்போது நாட்ஸை டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நாட்டு போட்டாச்சு. இது ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி இதில் 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கம் இந்த 3 ஒயரில் இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு இந்த 2 ஒயரில் நம்ம ஆம்லா நாட் போடலாம். இது ரன்னிங் ஒயர். இப்படி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயரை இது மேலே அப்படி சுற்றலாம். அதுக்கடுத்து 2வது ஒயர் இந்த டைட்டாகவே வச்சுக்கலாம். ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடலாம். 2வது ஒயரை 2 லூப்புக்குள்ளாரையும் போடணும். இப்போ நாட்ஸ் டைட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது நாட் இங்கே தனியாக ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கடைசி ஒயர். இதில் மட்டும்தான் நம்ம இன்னும் நாட் போடாமல் வச்சுருக்கோம். இந்த ஒயர் பக்கத்து நாட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயர், இதையும் 3 ஒயரை வச்சு தான் நம்ம இப்போது ஆம்லா நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரில் இந்த தனியாக இருக்கிற ஒயரை சுற்றுங்க. பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர் ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போடணும். 2வது ஒயரை 2 லூப்புக்குள்ளாரையும் போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரவுண்டுக்கு நமக்கு 3 நாட் வரும் ஆம்லா நாட். இனி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டூ ஷேப்பில் வந்துட்டு நமக்கு ஒயர்ஸ் வரும். அதெல்லாம் பிடிச்சி ரன்னிங் ஒயரை வச்சு ஆம்லா நாட் போட வேண்டியது தான். எந்த சேஞ்சஸும் இல்லை. நாட் போடும்போது ரொம்ப லூஸ் வரும். நல்லா டைட் பண்ணிவிட்டு போடுங்க. ஒரு நாட்க்கும் இன்னொரு நாட்க்கும் இடையில வந்துட்டு கேப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குன்னு டைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது 4வது நாட் போடலாம். அடுத்து வந்துட்டு இன்டூ ஷேப்பில் நமக்கு இங்கே வருது பாருங்கள். அடுத்த நாட்லேயும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஆம்லா நாட் போடணும். ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து
ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட்ஸை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது ஒரு நாட்க்கும் இந்த பக்கத்து நாட்க்கும் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போது 5வது நாட்டு ரன்னிங் ஒயரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு ஒயரை அது மேலே சுற்றிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் 3வது ஒயரை சுற்றிட்டு ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போடணும். 2வது ஒயரை 2 லூப்புக்குள்ளாரையும் போடணும். இப்போது நாட்ஸை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது ஒரு நாட்க்கும் இன்னொரு நாட்க்கும் இடையில இந்த கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஹேண்டில் ரவுண்ட் ஷேப்பில் போகிறதுனால இடையில கேப் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பேஸ்கெட் போடும்போது அந்தளவுக்கு நமக்கு கேப் வராது. இந்த மாதிரி கேப் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போது அடுத்து இன்ட்டு மாதிரி ஒரு வந்துருச்சு பார்த்திங்களா, பக்கத்தில் இருக்கிற நாட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். இன்ட்டு ஷேப்பில் வந்துட்டுருக்கும். இப்போ நம்ம இத்தனை நாட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயரை மடித்து பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு ஒயரை அது மேலே சுற்றணும். 2வது ஒயரு 2த்தையும் சேர்த்தா மாதிரி சுற்றிட்டு ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் போடணும். 2வது ஒயரை 2 லூப்புக்குள்ளாரையும் போடணும். இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நாட்ஸை டைட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இந்த பிக் சைஸ் ஜாஸ்மின் நாட்டை வச்சு வேறு மாடலில் பூஜா பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஹேண்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போது இதை பேஸ்கெட்டோட செட் பண்ணிடலாம்.
ஹேண்டில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி பேஸ்கெட்டோட ஜாயின் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.